தவழ்ந்து தவழ்ந்து புறப்பட்ட கண்ணன் வீட்டு வாசலையே அடைந்து விட்டான். பெரியாழ்வார் யசோதை அவன் சலங்கை ஒலியை அப்படியே பின்தொடர்ந்து வாசலுக்கு வந்து பார்த்தா திருமேனி எங்கும் புழுதியை பூசிக்கொண்டு கண்ணபிரான் விளக்குகிறான். ஒரு பக்கம் அவளுக்கு அக்கறையினால ஒரு அச்சம் வந்தாலும் கூட மறுபுறம் அந்த அழகையும் ரசிச்சுட்டு வானில் தோன்றும் இளம்பிறை சந்திரனை பார்த்தாள் பெரியாழ்வார் யசோதை. ஏ சந்திரனே, இறங்கி வந்து இந்த குழந்தையோட அழக பார்த்துட்டு போன்னு சொன்னா. ஆனா சந்திரன் உடனே வரல. உடனே கண்ணன் கோச்சுட்டானா. என்னது இது, என்ன பார்க்கணும்னு சொல்லி எங்க அம்மா கூப்பிடுறா, எங்க அம்மா பெரியாழ்வார் யசோதை கூப்பிட்டும் கண்ணன் வரலையா? பெரியாழ்வார் யசோதைட்ட குட்டி கண்ணன் காட்டுறானா, இப்படி இப்படி காட்டுறானா. சந்திரன் இங்க வரணும், சந்திரன் இங்க வரணும், ஏன் இன்னும் சந்திரன் வரலன்னு தன் சிறு கையை காட்டி காட்டி சந்திரனை வர சொல்லுன்னு கூப்பிட்டானா. இப்ப பெரியாழ்வார் யசோதை சொல்றா, பாரு சந்திரா, நீ எவ்வளவு பெரிய பாக்கியம் பண்ணிருக்கன்னு. கண்ணன்லாம் உன்னை பார்க்க மாட்டான், நீ வேணும்னா கண்ணனை வந்து பார்த்துட்டு போன்னு சொன்னேன். ஆனா இப்ப அந்த பகவானே உன்னை கட்டாட்சித்து நீ வரலையா நீ வரலையான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறான். பகவானே அழைத்த பின், அருளப்பாடு வா என்று கூப்பிட்ட பின் நீ அதன் பின் வராமல் இருக்கலாமா? எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்காக வா என்று பெரியாழ்வார் யசோதை மீண்டும் சந்திரனை அழைக்கிறாள். சின்ன சின்ன பிள்ளை, சின்ன சின்ன கண்ணன் இல்லையா? நான் சின்ன சின்ன ஆசையோடு அந்த சின்ன சின்ன பாதத்தை பிடித்து அந்த சின்ன சின்ன கண்ணனை இவ்வளவு ஆசையோடு கொஞ்சிக் கொண்டிருக்கிறேன். என் சிறு குட்டன், என்னுடைய சிறு பிள்ளை கண்ணன், எனக்கோர் இன்னமுது, அவன்தான் மிகச்சிறந்த இனிய அமுதம். அதுக்கு மேல எம் பிரான், எனக்கு பேருதவி செய்தவன் அந்த குட்டி கண்ணன். ஏ சந்திரா, நீ பண்ண பாக்கியத்தை பாரு. தன் அவனுடைய, எங்கிட்ட சொல்லி கூட சந்திரனை கூப்பிடுன்னு சொல்லல, ஆள் விட்டு அனுப்பல, தானே தன்னுடைய சிறு கைகளால், அவனுடைய பிஞ்சு கை, சின்ன கை பாருப்பா, என்ன என் சிறு குட்டன்னு சொல்லிட்டா இல்லையா, சின்ன சின்ன கண்ணன். அவன் என்ன பண்றானா, சிறு கைகளால், சின்ன சின்ன கையால காட்டி காட்டி, ஒரு தடவை காட்டலையா, மீண்டும் மீண்டும் காட்டி காட்டி, மேல் நோக்கி சந்திரன் சந்திரன் காட்டி காட்டி அழைக்கின்றான். அவனை வர சொல்லு. அதையும் இப்பதான் குட்டி கண்ணன் இல்லையா, ரொம்ப பேச மாட்டானா. முன்னாடி நடுவுல நிறைய பேசினான், அது வேற விஷயம். இப்ப எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அழைக்கின்றான், செய்கையில கூப்பிடுறானா. பகவானே கூப்பிட்டதுக்கு அப்புறம், எப்பா நீயா வரலங்கிறது அப்புறம், எம்பெருமான் அழைத்து விட்டால் நாம் எல்லோரும் அவன் ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள். இப்ப நீ வர வேண்டாமா? அதுவும் சந்திரா, அவன் எதுக்கு உன்னை கூப்பிடுறான்? வேற ஏதாவது உன்னை தண்டிக்க போறானா, அல்லது மற்ற பெருமாள் மாதிரி உனக்கு ஏதாவது கட்டளை விதிக்க போறானா? ஒண்ணும் இல்லடா, எங்க குட்டி கண்ணன் உன்னை கூப்பிட்டா உன்னோட விளையாட போறான்னு அர்த்தம். கண்ணன் விளையாடவான்னு ஒருத்தனை கூப்பிடுறான்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். உனக்கு விளையாடணும்னு ஆசை இருந்தா வா,